புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு, புற்றுநோயை உண்டாக்கும். எமது வாழ்க்கையின் முதல் அத்தியாயம் அன்பான அழகான வாழ்க்கை. அதில் அம்மாவின் அரவணைப்போ அளப்பெரியது. இன்று எம் இனத்தின் இடையே, எம் நாட்டின் இடையே நடப்பது என்ன? இந்த சிறு குழந்தைகளின் அழுகுரல்கள் இங்கே வன்கொடுமைகளால் அரங்கேறுவது ஏன்? இதற்கு மேலாக நாம் சற்று முன்னோக்கி சென்று பார்ப்போம். இந்த ஐந்தறிவு படைத்த ஜீவன்கள் தன் குழந்தையை கண்ணும் இமை போல் வைத்து காக்கின்றன. இதற்கோர் ஆபத்து என்றால் தன் உயிரையும் நினையாது தன் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றுகின்றன. இவை இப்படி இருக்க, எமது நாட்டில் சிறார் என்றும் பார்க்காமல் இளம் யுவதிகளை வன்புணர்வுக்குட்படுத்தி கொலை செய்கின்றார்கள் இவ்விரக்கமிட்டவர்கள். இதற்கான குழுக்கள் அமைப்பது மட்டும் போதுமா? இவர்களுக்குரிய தண்டனை என்ன? இவர்களுக்கு யார் காரணம் என்பதனை அறிய இங்கு யார் உள்ளனர்? எமது குழந்தைகளை காப்பதற்கு, எம் குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பினை நிர்ணயிப்பதற்கு எம் பெற்றோர்களே முக்கிய பொறுப்பாளியாவார்கள். எனவே எமது பிள்ளைகளை காப்பாற்றும் பொறுப்பு எங்களுடையதே. எம்முடைய சிறாருக்கு உங்களுடைய கரங்களை கொடுத்து நம்பிக்கை ஊட்டுங்கள், மகிழ்ச்சி எனும் வாழ்வை கொடுங்கள். நாளைய தலைவர் இவர்களை பாதுகாப்போம்.